முதலமைச்சர் வந்து பரந்தூர் விமான நிலையம் அங்கே கைவிடப்படுது அந்த திட்டம் அப்படின்னு. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார நிபுணர் சொல்கிற வரைக்குமே இன்னும் 2030க்குள்ளே சென்னை விமான நிலையம் வந்து எக்ஸிட் ஆகிடும். நமக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு தேவை ஒன்று அம்சமாக இருக்குது. இப்போ அதை கைவிடுறது சரியான ஒன்றாக பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நீடித்த வளர்ச்சி என்றால் சுற்றுச்சூழல் வளர்ச்சி மட்டுமல்ல, சமைச்சு தரக்கூடிய திட்டங்கள் தான் வளர்ச்சி திட்டங்கள். அதனால இப்போ இந்த விமான நிலையத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு அதாவது சென்னைக்கு கூடுதல் விமான நிலையம் தேவை என்பது மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா அப்பதான் எக்கானமி வளரும். நிறைய பேர் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக மட்டுமல்ல, அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக்கொள்ள ஒரு விமான நிலையம் தேவைதான். ஆனா அதுக்காக இவங்களுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்பதற்காக விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை அழிப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. அதனால்தான் பரந்தூர் விமான நிலையத்தை முதல்ல வரும்போதே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, அதுக்கு ஒரு மாற்று இடங்களை கூட நாம் தேர்வு செய்து விமான நிலையங்களை கொண்டு வரலாம் அப்படின்ற தகவலை சொல்லியிருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை விவசாய நிலங்களை அழித்து எந்த ஒரு திட்டமுமே கொண்டு வரக்கூடாது என்பத நிலைப்பாட்டில் நாங்கள் அன்றையிலிருந்து இன்று வரை உறுதியாக இருக்கின்றோம். 2030க்குள்ள சென்னை விமான நிலையம் எக்ஸிட் ஆகிடும். அதுக்குள்ள ஒரு விமான நிலையத்துக்கான மாற்றத்தை கண்டுபிடிச்சு இன்னொரு புதிய விமான நிலையம் சாத்தியமாகும். அதை பற்றி நம்ம விரிவாக ஆய்வு செய்து கொண்டு வர வேண்டும். அப்போ நில எடுப்பு இருக்கிறது, அதுக்கப்புறம் விமான நிலையம் கட்ட வேண்டும் என்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஊர்ல ஒரு விமான நிலையம் கட்டணும்னா 1 வருஷம் 2 வருஷம்லாம் இல்ல, 7 வருஷம் 10 வருடங்கள் கூட கட்டி இருக்கிறாங்க. இப்போ டெல்லி பாம்பேல எல்லாம் அப்படிதான் நிறைய வருஷங்கள் கட்டி தான் அந்த விமான நிலையத்தை பயன்பாட்டு கொண்டு வராங்க. அதனால இப்ப என்ன கூடுதலா 1 வருஷம் 2 வருஷம் ஆக போகுது, அவ்வளவு. அதிமுக காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த 8 வழிச்சாலை திட்டம், அது விவசாய நிலங்கள் குடியிருப்பு பகுதி எல்லாம் கடந்து போறதுனால எதிர்ப்புக்குள்ளாச்சு அந்த திட்டம் கைவிட்டாங்க. இப்போ இதே மாதிரி விமான நிலையம் வளர்ச்சி திட்டம்னு பாக்குறப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த நீடித்த வளர்ச்சி நீடித்த வளர்ச்சியால அப்ப இருக்க